அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இறக்கி வைக்காததை கொண்டு தீர்ப்பு சொல்வதின் நிலை என்ன என்பதை இன்று நாங்கள் பார்ப்போம். சூரத்துல் மாயிதா 44வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். யார் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் காபிர்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா இறக்கி வைக்காததை கொண்டு தீர்ப்பு சொல்வது குஃபுர் என்பது எமக்கு விளங்குகின்றது. இந்த குஃபுரை பொறுத்தவரையிலே அந்த தீர்ப்பை வழங்குகின்ற நிலையை பொறுத்து மார்க்கத்தை விட்டும் வெளியேற்றி விடுகின்ற பெரிய குஃபுராக மாறிவிடலாம், அல்லது மார்க்கத்தை விட்டும் வெளியேற்றி விடாத சிறிய குஃபுராக மாறிவிடலாம். எனவே ஒருவர் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒருவர் அல்லாஹு தஆலாவுடைய சட்டத்திட்டங்களை கொண்டு தீர்ப்பு வழங்குவது கடமை இல்லை, வாஜிபில்லை. அதிலே அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது, தேர்வு சுதந்திரம் இருக்கிறது. விரும்பினால் அந்த தீர்ப்பை சொல்லலாம் அல்லது அதனை விட்டு விடலாம் என்று நினைப்பது, அல்லது அல்லாஹு தஆலாவுடைய சட்டத்திட்டங்கள் இழிவாக கருதுவது, அல்லது மனிதனால் இயற்றப்பட்ட சட்டத்திட்டங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை விட சிறந்தது அல்லது அதற்கு சமமாக இருக்கிறது என்று கருதுவது, நினைப்பது, அல்லது அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள் இந்த காலத்துக்கு பொருந்தாது என்று நினைப்பது, அல்லது காபிர்களையும் முனாஃபிகீன்களையும் திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் இறக்கி வைக்காததை கொண்டு தீர்ப்பு சொல்வது, இவை அனைத்தும் பெரிய குஃப்ராகும். அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பு சொல்வது வாஜிப், கடமை. அவ்வாறு தீர்ப்பு வழங்காமல் இருப்பது பாவத்துக்குரிய தண்டனைக்குரிய குற்றம் என்று அறிந்த நிலையிலே ஒருவர் அல்லாஹ் இறக்கி வைக்காததை கொண்டு தீர்ப்பு வழங்கினால் அது பாவமான காரியமாகும். அதே போன்று அது சிறிய குஃப்ராக கருதப்படும். மேலும் ஒருவர் அல்லாஹு தஆலாவுடைய தீர்ப்பை சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி தன்னால் முடியுமான எல்லா முயற்சிகளையும் செய்தும் அவர் பிழையான தவறான தீர்ப்பை வழங்கிவிட்டால் அவருடைய குற்றம் மன்னிக்கப்படும். அவருடைய முயற்சிக்காக வேண்டி, ஜித்திஹாதுக்காக வேண்டி ஒரு கூலியும் வழங்கப்படும். இது தனிப்பட்ட பிரச்சனையிலே தீர்ப்பு வழங்கும் பொழுது ஏற்படக்கூடிய நிலையாகும். ஆனால் பொதுவான பிரச்சனையை பொறுத்தவரையிலே அதற்குரிய நிலை வேறுபடுகின்றது. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒருவர் மார்க்கப்பட்டுள்ள ஒருவராக இருந்து அவர் அறிவில்லாமல், மார்க்கத்தை பற்றி அறிவில்லாமல் தீர்ப்பு வழங்கினால் அவர் நரகவாசி ஆவார். அதே போன்று மார்க்கத்தை அறிந்த ஒருவர், சத்தியத்தை அறிந்த ஒருவர் சத்தியத்துக்கு மாற்றமாக முறையில் தீர்ப்பு வழங்கினால் அவரும் நரகவாசி ஆவார். மேலும் மற்றொருவர் நேர்மை இல்லாமல், அறிவில்லாமல் தீர்ப்பு வழங்கினால் அவரும் நரகவாசி ஆவார். இது தனிப்பட்ட பிரச்சனையிலே தீர்ப்பு வழங்கினால் இவ்வாறான நிலை ஏற்படும். ஆனால் அல்லாஹ் முஸ்லிம்களுடைய புனிதமான தீனுல் இஸ்லாத்திலே பொதுவான தீர்ப்பை வழங்கினால், அதாவது சத்தியத்தை அசத்தியமாகவும், அசத்தியத்தை சத்தியமாகவும், சுன்னாவை பித்அத்தாகவும், பித்அத்தை சுன்னாவாகவும், நல்லதை கெட்டதாகவும், கெட்டதை நல்லதாகவும், அல்லாஹும் ரசூலும் ஏவியை தடுத்தும், அல்லாஹும் ரசூலும் தடுத்ததை ஏவியும் ஒருவர் தீர்ப்பு வழங்கினால் அவருக்குரிய சட்டத்தை அல்லாஹு தஆலா தான் வழங்க வேண்டும். ஏனென்றால் லஹுல் ஹுக்மு வ இலைஹி துர்ஜஊன், அல்லாஹ் கூறுகின்றான், தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் அவனிடத்தில் இருக்கிறது, அவனிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், சூரத்துல் ஃபத்ஹ் 28வது வசனம், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா, அவன்தான் தனது தூதரை நேரான வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அனுப்பினான். வதீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்கச் செய்வதற்காக அவனுடைய தூதரை சத்தியத்தை கொண்டும் நேரான வழியை கொண்டும் அல்லாஹ் தஆலா அனுப்பினான் என்று சொல்லி காட்டுகின்றான். இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்ப்போம். அதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்.